ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காலையில் எழுப்பி என்ன பண்ணணும்? ஜெபிச்சு, ஆண்டவரே தன் பாவங்களை மறைக்கிறோம், வாழ்வடைய மாட்டால் அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இருக்கும் பெருமான் என்று சொல்லி இருக்கிறதே. இன்றைக்கு நான் என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். அநேகருடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இருக்கிறார்கள். வேதத்திலே யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, இனிமே மக்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு திரும்பினார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டது. ஆண்டவராகிய தேவன் மனதுருகினார், நினிவேவின் மேலே மனதுருகினார். அல்லேலூயா. பேதுரு 3 தடவை ஆண்டவரை மறுதலித்தார். சேவல் கூவின உடனே பேதுரு என்ன பண்றாரு? மனம் கசந்து அழுகிறார். அல்லேலூயா. பேதுருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 3000 பேரை பேதுரு என்ன பண்ணாரு? சுவிசேஷம் சொல்லி மனதில் மக்களை ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. 3000 விசுவாசிகளை ஏற்படுத்தினார். ஒரு பாவி மனம் திரும்புறது பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. அன்றைக்கு நாங்க ஒரு காலத்தில் சேற்றில் விழுந்தவர்களாயிருந்தோம், துர்நாற்றம் எடுத்தவர்களாயிருந்தோம். நம்ம பக்கத்துல கூட நிக்க மாட்டாங்க யார், அப்படி இருந்தோம். ஐயோ அவனா அவனா என்று பேசக்கூடிய தக்கதான வாழ்க்கை இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்மை ரட்சித்தார். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதே மாதிரி பிரசங்கம் யோவான் ஸ்நானகன் போய் செய்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.